தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகையான சமந்தா இப்போ பாலிவுட்லயும் கொடி கட்டி பறந்துட்டு வராங்க. இவங்களுக்கு இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல மட்டும் இவங்கள 37 மில்லியனுக்கு அதிகமான ரசிகர்கள் ஃபாலோ பண்றாங்க. சினிமாவுல டாப் ஹீரோக்களுக்கு ஜோடியா நடிச்சு பல ஹிட் படங்களையும் கொடுத்திருக்காங்க. புஷ்பா படத்துல வரக்கூடிய ஊசோல்ஜிய மாமா பாட்டுக்கு இவங்க போட்ட குத்தாட்டம் இன்றளவும் ரசிகர்களால ரசிக்கப்பட்டு வருது. என்னதான் சினிமாவுல தன்னை ஹாப்பியா காட்டிக்கிட்டாலும் மனசளவுல சமந்தா ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காங்க. தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யா கூட ஏற்பட்ட காதலால அவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் ஹாப்பியா வாழ்ந்துட்டு வந்த சமந்தா அதுக்கப்புறம் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமா ரெண்டு பேருமே விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க. பிரிவுக்கு அப்புறம் தனிமையில இருந்த சமந்தா இன்னமும் கல்யாணம் செஞ்சுக்காம தனியா தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா நாக சைதன்யா நடிகை சோபிதா துலிபாவை ரெண்டாவதா கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. ரீசெண்டா நடந்த இவங்களோட திருமணம் தொடர்பான போட்டோஸ் கூட இணையத்துல வைரல் ஆகுச்சு. நாக சைதன்யாவை காதலிக்கும் போது அவரோடு சேர்ந்து கையில டாட்டு குத்திக்கிட்ட சமந்தா ரீசெண்டா தான் அந்த டாட்டுவை அழிச்சிருந்தாங்க. இந்த போட்டோ இணையத்துல வைரல் ஆனதை பார்த்த ரசிகர்கள் இன்னமும் நாக சைதன்யா நினைப்புல தான் சமந்தா வாழ்ந்துட்டு வராங்களோன்னு பேசிக்கிட்டாங்க. இதற்கிடையில இப்போ நடந்த ஒரு விருது விழாவில் கலந்துகிட்ட சமந்தா ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகி பல வருஷம் ஆகிடுச்சு, நான் ஹிட் கொடுத்தும் பல வருஷம் ஆகிடுச்சு, ஆனாலும் இன்றளவும் எனக்கு இதே அன்பை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு பேசியிருக்காங்க. அந்த விருது விழாவில் இவங்க போட்டுக்கிட்டு வந்த ட்ரெஸ் தான் இப்போ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.